ஹலோ ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் சச் எக்ஸலண்ட் ப்ராப்ளம். காஸ்லாவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கன்சிடர் an atom with atomic number Z consisting of a positive point charge at the center. ஸோ கொடுத்துட்டாங்க, பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் at the center கொடுத்துட்டாங்க. And surrounded by a distribution of negative electricity, that is electric charge in ஒரு இடத்துல electric charge uniformly distributed within the sphere of radius r. ஸோ இந்த மாதிரி காஸ்ல வச்சு ஒர்க் பண்ணும்போது இந்த ரேடியஸுக்குலாம் நம்ம பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே, செம்ம படிச்சுட்டாச்சா? அடுத்தது என்னன்னு பார்த்துருவோம். The electric field at a point inside the atom at a distance r from the center. ஓகே, இப்போ நானா ஒரு சர்ஃபேஸ் அசீவ் பண்ணியிருக்கேன். சம்ல கொடுத்துருக்காங்க ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது ஃபுல்லா வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே ஃபைன், இதுக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஓகே எஸ். இப்போ நம்பர் ஆஃப் சார்ஜஸ் பாசிட்டிவ், தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் நமக்கு ஈக்குவல். அதோட என்டையர் சார்ஜும் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் இன்சைட் த ஆட்டம் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் கேட்டிருக்காங்க. காஸ் லா வச்சு ஒர்க் பண்ணால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். மேலே எழுதியிருக்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா, கீழே எழுதியிருக்கிறது காஸ் லாவோட சிம்பிளிஃபைடு கண்டிஷன், தட் இஸ் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அப்போ இ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு, கரெக்டாக எழுதணும்னா கியூ என்க்ளோஸ்டு. அந்த வார்த்தை இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான். கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இது ஒரு ஸ்பியர். கரெக்டா? நான் அசியூம் பண்ண காஷியன் சர்ஃபேஸை நான் இங்கே ரோஸ் கலரில் போடுறேன். இதுதான் காஷியன் சர்ஃபேஸை நான் எடுத்துக்கிட்டேன், கொடுத்துக்கதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ நான் இங்கே என்ன எழுதணும்? இ இன்ட்டு 4 pi r square is equal to q enclosed by epsilon naught. இந்த q enclosed யாருன்னா, அந்த நான் அசியூம் பண்ண அந்த சர்ஃபேஸ், அசியூம் பண்ண சர்ஃபேஸில் கொடுக்கப்பட்ட சர்ஃபேஸில் பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. அப்போ நான் எப்படி எழுதணும்னா q பிளஸ் பிளஸ் q மைனஸ் இப்படி எழுதிக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக புரியும். ரெண்டு பேர் இருக்காங்களா, பாசிட்டிவ் இருக்காங்க, நெகட்டிவ் இருக்காங்க. q enclosedனா we have to add, அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும்ல. சரி, e இன்டூ 4 pi r square is equal to q plus என்ன, அது z ன்னு சொல்லிட்டாங்க. z into number plus இந்த q மைனஸ் கண்டுபிடிக்கிறதா இங்க டாஸ்க். நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. கரெக்டா? அப்போ நான் இந்த சர்ஃபேஸ் குள்ள இருக்கதை ஃபுல்லா கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் ஆட்டமோட டென்சிட்டி சேம் தானே. அப்போ டென்சிட்டி ஆஃப் த என்டையர் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த அசியூம்டு ஸ்பியர், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இவங்களுக்குள்ள இப்போ எவ்வளவு இருக்காங்கன்னா, நெட் சார்ஜ் இருக்காங்க. ஓவராலா இருக்க அந்த கிரீன் சர்ஃபேஸ்ல நெட் சார்ஜ் ZT பை அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 pi r cube. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் ஆர் போட்டேன். நான் உள்ளுக்குள்ள அசியூம் பண்ணல, அதுதான் நான் கால்குலேட் பண்ண போறேன். அதான் நான் கால்குலேட் பண்ண வேண்டிய Q. அந்த Q தான் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ 4/3 pi இங்க என்ன போடணும்? ஸ்மால் r cube போடணும். அந்த சர்ஃபேஸுக்குள்ள உள்ள நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் நான் கன்சிடர் பண்ணணும். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இது 11th ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் லெசனில் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கால்குலேட் த நெகட்டிவ் சார்ஜ் விச் இஸ் இன்சைட் த ரோஸ் ஸ்பியர், அப்படி சொல்லலாம், ரோஸ் கலர் ஸ்பியர். 4/3 பை கேன்சல். அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த நெகட்டிவ் சார்ஜோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ZT, இந்த ஆர் கியூபை மேலே எடுத்துகிட்டு போயிருங்க, டிவைடட் பை கேபிட்டல் ஆர் கியூப். பக்கா. ஸோ இப்போ நான் ZT இங்கே போட்டேன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு பதிலாக நான் போட வேண்டிய வேல்யூ தான் இது. ஸோ ZT ஆர் கியூப் கண்டிப்பாக அது நெகட்டிவ் இல்லை. அப்போ அந்த நெகட்டிவ் சைனையும் நான் போட்டுறேன். அது எலக்ட்ரான் தானே, டெஃபினட்டா நெகட்டிவ் சைனும் அங்கே போட்டுறணும். எஸ், மைனஸ் ZT ஆர் கியூப் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் கியூப். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் நம்ம டாஸ்க்கு. அப்போ இந்த ZT காமனாக வெளியில் எடுத்துடலாம். இந்த 4 pi r ஸ்கொயரை கீழே கொண்டு வந்துருங்க. Close the bracket. 1 minus r cube by capital R cube. ஸோ இப்போ இந்த r ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஆப்ஷனில் அப்படி தான் இருக்கு, நான் இங்கே ஆப்ஷன் கொடுக்கல, சாரி. பை 4 pi, ஓப்பன் த bracket, 1 by r ஸ்கொயர் r cube by capital R cube into r ஸ்கொயர். இந்த r ஸ்கொயர் எடுத்துக்கு வரல. ஸோ கேன்சல் பண்ணோன்னா ரிமைனிங் உள்ளது ZT by 4 pi, ஓப்பன் த bracket, 1 by r square minus r by r cube. This is the final answer. And sorry for the inconvenience. இங்கே ஒரு எப்சிலான் நாட்டை மிஸ் பண்ணிட்டேன். இந்த எப்சிலான் நாட் கடைசி வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டே தான் வரும். ஸோ டிவைடட் பை எப்சிலான் நாட், இங்கேயும் ஒரு டிவைடட் பை எப்சிலான் நாட், இங்கேயும் ஒரு டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ அங்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஹியூமன் எரர். நான் தான் அந்த ஹியூமன்.
So ZT by 4 pi epsilon naught. Clear? So this is the final answer. Thank you. Keep on watching.